12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி சாப்டர் 5 மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன். ஜெனட்டிக் கோடு பார்த்தோம். அந்த ஜெனட்டிக் கோடில் தவறுகள் யாராவது நடப்பின் அதை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ மியூட்டேஷன்னா என்ன, அதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். மியூட்டேஷன் மீன்ஸ் சடன் சேஞ்ச் இன் நியூக்ளியோடைட் பேஸ் ஆஃப் எ ஜீன் ஆர் டிஎன்ஏ. ஸோ என்ன அப்படின்னா சடன் சேஞ்ச். இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சிக்கிள் செல் அனிமியாவுடைய நார்மல், அதாவது ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சருடைய நார்மல் பீட்டா செயினுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ கொடுத்துருக்குறாங்க, பீட்டா செயின். அது என்னென்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரியா? முதல் பாயிண்ட், அந்த மியூட்டேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோம். இதுதான் டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இது நார்மலாக இருக்குது, இந்த டிஎன்ஏ நார்மலாக இருக்குது. அப்படி டிஎன்ஏ நார்மலாக இருக்கும்போது நமக்கு அந்த நார்மலாக இருக்கிறதுல ஏதோ ஒரு பேஸ் மாறி போச்சுன்னா அது வேறு அமினோ ஆசிடை கொடுத்துது. இது பாருங்கள், ஒரே ஒரு பேஸ் மாறி போச்சு. ஸோ இது நார்மலு. இந்த நார்மலுக்கு ஏற்ற அமினோ ஆசிட்லாம் இருக்குது. இந்த நார்மலான இந்த ஜீன் ஃபேக்டரில் என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு பேஸ் மாறிச்சு. இங்கே ஏக்கு பதிலாக டீன்னு மாறி போச்சு. ஸோ இப்படி மாறினால இங்கே குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கிற 6வது பொசிஷனில் குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கிற அமினோ ஆசிடுக்கு பதிலாக வேலின் வந்து போச்சு. சரியா? இதனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சரே மாறி போச்சு. சரியா? ஸோ இந்த மியூட்டேஷன், இந்த சென்ஸ் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சின்ன பேஸ், ஒரே ஒரு பேஸ் அந்த டிஎன்ஏவிலையோ ஜீன் ஸ்ட்ரக்சர்லையோ மாறிடுச்சுன்னா அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ரைட். ஸோ இது வந்து நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா பேஸ் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலான பேஸுக்கு பதிலாக அடினைன் அப்படிங்கிற ஜிஏஜி, இதில் அடினைன் ஏக்கு அடினைன் சொல்லுவாங்க, அடினைனுக்கு பதிலாக ஜிடிஜி அப்படின்னு மாறி போச்சு அப்படின்னா இதை தான் பேஸ் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஏ பேஸ் சப்ஸ்டியூஷன். ரைட். ஸோ இந்த சேஞ்ச் ஆனதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜெனட்டிக் கோடு படிக்கும்போது ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்? ஜெனட்டிக் கோடுக்கும் ஜெனட்டிக் கோடால் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்கிறோம். என்ன ரிலேஷன்ஷிப்பு? டிஎன்ஏவுக்கும் த ஜெனட்டிக் கோட் ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஎன்ஏ. பாருங்கள், இது டிஎன்ஏவோட ஒரு ஸ்டாண்டு. டிஎன்ஏவுக்கும் அதனுடைய ஃபீனோடைப்பு, சரியா? இல்லை அதுலேருந்து வரக்கூடிய அமினோ ஆசிடு இருக்குது இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அமினோ ஆசிட். ஸோ இப்போ ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறதுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீனோடைப்புக்கும் ஜீனோடைப்புக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனால், வெளிப்படையாக சொல்ல போனால் இதுதான். ஃபீனோடைப்புக்கும் ஜீனோடைப் பாரு, இது ஜீனோடைப்பு. அங்கே என்ன ப்ளூ பிரிண்ட் இருக்குதோ அது. சரியா? அதன் மூலிமா வரக்கூடியது தான் அது. ஆர்பிசி வரணும், நமக்கு நார்மலான ஆர்பிசியாக வரணும், ஹீமோக்ளோபினாக வரணும். சரியா? அது மாதிரி வரல. சரியா? இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தத்தை, இந்த தொடர்பை எடுத்து வைக்கக்கூடியது தான் இந்த ஜெனட்டிக் கோட். அப்போ அந்த ஜெனட்டிக் கோடு நார்மலாக தான் நார்மலான விஷயம் கிடைக்குது. ஜெனட்டிக் கோடு தப்பாக இருந்தாக்கா தப்பான விஷயம் கிடைக்குது. நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நார்மலான ஆர்பிசி கிடைக்குது. தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிசி ஸ்ட்ரக்சர் வேறு மாறி போய் சிக்கிள் ஷேப்பில் இருக்குது ஆர்பிசி. இதுதான். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் gene or DNA with the phenotype or with the amino acid may be concluded, may be well known by this genetic code அப்படின்னு சொல்லுவோம். ஆர் த மியூட்டேஷன். அந்த மியூட்டேஷன் மூலமா இந்த தொடர்பை நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ மியூட்டேஷனாக என்னென்னு பார்த்தோம், பேஸ் சப்ஸ்டியூஷன்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது இந்த பாயிண்ட் மியூட்டேஷன். சிங்கிள் பாயிண்டில் மியூட்டேட் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது வந்து ஒரு நோய். அந்த ஆக்சிஜன் அவங்களுக்கு பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீமோக்ளோபின் மாலிகுல், நம்ம ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் மாலிகுல் இருக்கும். இந்த ஒரு ஹீமோக்ளோபின் மாலிகுல் 4 ஆக்சிஜனை பிடிக்கும். சரியா? ஒரு ஹீமோக்ளோபின் மாலிகுல் 4 ஆக்சிஜனை பிடிக்கும். இந்த சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிற இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹீமோக்ளோபின் 2 ஆக்சிஜனை மட்டும்தான் பிடிக்குது. பாருங்கள், ஆல்ஃபா மட்டும்தான் ஆக்சிஜனை பிடிக்குது,
பீட்டா ஆக்சிஜனை பிடிக்க மாட்டுது. அப்போ அவங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் இருக்கும். இந்த அனிமியா எதனால் வந்தது இல்லை, ஆர்பிசி சுருங்கி போனதுனால வந்தது. இந்த ஆர்பிசி எதனால் சுருங்கி போச்சு, அவங்களோட பீட்டா செயின் பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அவங்களுடைய பீட்டா செயினுக்கான ஜீன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை சொல்கிறோம். பீட்டா செயின் என்ன, பீட்டா செயின் இப்போ நமக்கு பிளட்டுன்னு ஒன்று இருக்குது. பிளட்டில் ஆர்பிசின்னு ஒன்று இருக்குது. ஆர்பிசியில் என்ன இருக்கும், ஹீமோக்ளோபின் ஒன்று இருக்கும். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாலிபெப்டிட் செயின். இதில் 4 பாலிபெப்டிட் செயின் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா பாலிபெப்டிட் செயின், 2 பீட்டா பாலிபெப்டிட் செயின். இதில் பீட்டா பாலிபெப்டிட் செயின் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பீட்டா பாலிபெப்டிட் செயின் வந்து மாறி போயிருக்கு. அப்படி மாறி போனதுனால ஷேப்பே மாறிடுச்சு. ஆர்பிசியோட ஷேப்பே மாறி போச்சு. அதுதான் ரவுண்டாக பைகான்கேவ் ஷேப்பில் நார்மலாக இருக்கிறது இப்போ என்னவா மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிள் ஷேப்பில் மாறி இருக்குது. ஸோ இப்படி அதோடைய ஷேப்பே மாறி போச்சு. அதுதான் சொல்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம அது எங்கேன்னு பார்ப்போம். பீட்டா செயின் அது எங்கே இருக்குன்னா குரோமோசோம் நம்பர் 11ல் பீட்டா ஹச்பி ஜீன் அப்படின்னு. குரோமோசோம் நம்பர் 11 பீட்டா ஹச்பி ஜீன். இந்த பீட்டா ஹச்பி ஜீனில் ஒரு இடத்துல பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்துடுச்சு. எங்கே, 6வது ட்ரிப்ளட் கோடானில் பாருங்கள். 6வது ட்ரிப்ளட் கோடானில் என்ன, டீன்னு ஒரே ஒரு ஏவுக்கு பதிலாக டீன்னு ஒரே ஒரு பேஸ் மாறி போச்சு. இங்கே அடினைன் பேஸ் வரணும், ஆனால் இங்கே என்னென்னு மாறி போச்சு, டைமின் பேஸ் மாறி போச்சு. அப்படி பேஸ் மாறுறதுனால இங்கே நார்மலாக குளுட்டாமிக் ஆசிட் வரணும், ஆனால் என்ன வந்திருக்கு, வேலின் தப்பாக வந்திருக்கு. அப்படி வந்ததுனால அந்த ஆர்பிசியோடைய ஸ்ட்ரக்சரே மாறி போச்சு. சிக்கிள்டு சுருங்கி போச்சு. ஆர்பிசியோடைய ஸ்ட்ரக்சரே மாறி போச்சு. அப்படி மாறுறதால என்ன, அந்த நபர் என்ன, தே ஹாவ் அஃபெக்டட் பை சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிற டிசீஸால் பாதிக்கப்படுறார். நார்மலாக வந்திருந்தால் அவருக்கு நார்மலாக வந்திருக்கும், நார்மல் ஆர்பிசி கிடச்சிருக்கும், அவர் அந்த பாதிப்புலேருந்து விலகியிருப்பார். ஆனால் இப்படி மாறுறதால, ஒரு பேஸ் மாறுறதால என்ன நடந்திருக்கு, அவருக்கு இந்த குறைபாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த குறைபாடை பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு நல்ல ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. புரியுதா, என்ன பிரச்சனை நடந்திருக்கு புரியுதா? இந்த படத்தை பாருங்கள். இது நார்மல் ஹச்பிபி, அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஹச்பிபி ஜீன் இருந்ததுன்னா டிஎன்ஏ எப்படி இருக்கும், அதுக்கான அமினோ ஆசிட்லாம் இப்படி இருக்கும், அதுக்கான ஃபீனோடைப் நார்மலாக இருக்கும் ஆர்பிசி. இதுவே மியூட்டேட்டட் ஹச்பிபி ஜீனாக இருந்தாக்கா அப்போ டிஎன்ஏவில் 6வது கோடானில் ஏக்கு பதிலாக டீன் வந்திருக்கும். அப்போ அமினோ ஆசிடில் 6வது அமினோ ஆசிட் குளுட்டாமிக் ஆசிட் பதிலாக வேலின் வந்திருக்கும். அதனால் அவருடைய ஆர்பிசி ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கும், அதனால் அந்த டிசீஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் அப்படின்னு பார்க்கும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஒன்று ஆக்சிஜன் ஏன் பிடிக்கலன்றது கொஷின் கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹீமோக்ளோபின் ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபினில் 4 பாலிபெப்டைட் செயின் இருந்துச்சு. அந்த 4 பாலிபெப்டைட் செயினோட முனைகளையும் ஹீம் இருக்கும். ஹீம் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அது ஆக்சிஜனை பிடிக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் இந்த மாதிரி சிக்கலாக இருக்கும்போது ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய டென்ஷன். ஸோ இந்த ஆக்சிஜனுடைய டென்ஷன் மூலயமா என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாலிமரைசேஷன் நடக்கும்போது, பாலிமரைசேஷன் என்னென்னு புரியுதா, பாலிமரைசேஷனாக ஒன்று சேருது, இதெல்லாம் ஒன்று சேருது, இந்த 4 பாலிபெப்டைட் செயினும் ஒன்று சேருது, ஒன்று சேர்ந்து ஒரு முழு காம்ப்ளெக்ஸாக உருவாகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டென்ஷன் இட் டஸ் நாட் ஆக்குபை த ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை அது ஆக்குபை பண்ணாது. அதனால தான் இந்த ஆல்ஃபா மட்டும்தான் ஆக்சிஜன் ஆக்குபை பண்ணும். புரியுதா? அது காரணம் ஆக்சிஜன் டென்ஷன் தான். கொஷின் கேட்பாங்க, அதுக்காக இதை ரிமைண்ட் பண்ணிக்கோ. அடுத்தது போகலாம். இங்கே பாங்க, ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு இது கோடான். சரியா? எப்படி எடுத்துனோம், ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ ஜேகேஎல் இது நார்மலாக இருக்குது. இதில் ஐக்கும் ஜேக்கும் நடுவில் ஓ அப்படிங்கிற ஒரு பேஸை இன்சர்ட் பண்ணுறோமா? அப்போ ஓ அப்படின்னு ஒரு இன்சர்ட் பண்ணுறது மூலிமா அடுத்த பேஸை மாறி போகுது பாருங்கள். ஏபிசி நார்மலு, டிஇஎஃப் நார்மலாக இருக்குது, ஜிஹெச்ஐ நார்மலாக இருக்குது. இந்த ஐக்கும் ஜேக்கும் நடுவில் ஓன்னு போட்டோமா, என்னன்னு பாரு, ஜேகேஎல் என்னவா மாறுது, ஓஜேகேன்னு மாறுது பாரு, ஓஜேகேன்னு மாறி போச்சு இல்லையா? அப்போ அடுத்தது எல் தனியாக போயிடுச்சு. எல் தனியாக போயிடுச்சுன்னா என்ன, அது வேறு ஒரு பேஸ் பேரை கூட சேர ஆரம்பிக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த ஓ கூட கியூ அப்படின்னு ஒன்று சேர்க்க சொல்கிறாங்க.
ஓ கூட கியூ அப்படின்னு இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னு இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும் பாரு, ஏபிசி இருக்குது, டிஎஃப் நார்மலு, ஜிஹெச்ஐ இருக்குது, அடுத்தது ஓக்யூஜே, அடுத்தது கேஎல் தனியாக போகுது பாருங்கள். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, நாம் ஜெனட்டிக் கோடு படிக்கும்போது 5' டைரக்ஷன்லேருந்து 3' டைரக்ஷன் தான் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 தான் படிக்கணும். சரியா? இது நடுவில் எத்தனை வந்து இன்சர்ட் ஆனாலும் அது 3 தான் ரீட் ஆகும். எத்தனை டெலிட் ஆனாலும் 3 தான் ரீட் ஆகும். ஸோ இதை புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, ஃப்ரேம் ஷிஃப்ட் ட்ரான்சிஷன். ஸோ இதில் ஏதாவது வந்து சேர்ந்து போச்சுன்னா 3 வச்சு தானே நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், திடீர்னு பாருங்கள், எல் தனியாக போச்சு, ஒன்று சேர்ந்தது, கியூன்னு சேர்ந்தது, கேஎல் தனியாக போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ இப்படி சேர்ந்ததுனால நம்ம அடுத்து நம்ம 3 பிரிச்சுக்கிட்டே போகிறோம் இல்லையா? அப்படி சேர்ந்தனால அப்படி ஒன்றும் எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா? இதை தான் நம்ம ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே டெலிஷன் குறைஞ்சதுன்னா, இந்த ஐஜேன்னு குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், ஐஜே குறைஞ்சிச்சுன்னா கே வந்து சேர்ந்துட்டு இருக்கும். சரியா? இதுக்கு பேர் டெலிஷன். ஈவந்தோ சேர்ந்தாலோ இல்லை நடுவில் வந்து இன்சர்ட் ஆனாலோ இல்லை நடுவில் வந்து வெளியே எடுத்தாலோ டெலீட் ஆனாலோ இதுக்கு பேர் ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட் டெலிஷன். சரி, இது 2 நடந்தாலும் நம்ம எப்படி தான் அதை ரீட் பண்ண போகுது, நம்மளோட எம்ஆர்என்ஏ எப்படி தான் ரீட் பண்ண போகுது, 5' 3' வரைக்கும் தான் ரீட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் எப்படி ரீட் பண்ண போகுது, 3 தான் ரீட் பண்ண போகுது. நீ நடுவில் எடுத்தாலும் சரி, நடுவில் வச்சாலும் சரி, 3 தான் என்ன பண்ண போகுது, ரீட் பண்ண போகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மியூட்டேஷனுக்கான பேஸாக பார்க்குறோம். புரியுதா? இப்போ பாருங்கள், என்னென்னா நார்மலாக இருக்குது ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ ஜேகேஎல் நார்மலாக இருந்துச்சு. நடுவில் 2-3 வந்ததுனால என்ன, அதுக்கான அடுத்த பேட்டர்னே மாறுது. அப்படி பேட்டர்ன் மாறும்போது அமினோ ஆசிட் மாறும். அமினோ ஆசிட் மாறும்போது என்ன, நார்மலாக பீனோடைப் மாறும். ஸோ என்ன, ஒரு சின்ன மாலிகுலர் லெவலில் பாருங்கள், மாலிகுலர் லெவலில் ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் எங்கே கொண்டு போகுது, நம்மளுடைய ஃபீனோடைப்பில் மாறுது. ஃபீனோடைப்னா என்ன, நம்மளுடைய ஆர்பிசி ஷேப்பையே மாற்றுது. வெளிப்புறமாக நமக்கு தெரியக்கூடிய தோற்றத்திலே ப்ராப்ளம் ஏற்படுது. இல்லை அந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீனில் ப்ராப்ளம், இல்லை என்சைமில் ப்ராப்ளம், இப்படி வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன். இது காரணம் மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன, அச்சில் ஏற்படக்கூடிய பிழை. நம்ம சிலை செய்யும்போது அச்சில் வந்து பிழை இருந்ததுன்னா என்ன, எதுலேயும் பிழை வந்துடும். அது ஊற்றி ஒரு சிலையாக வடிக்கணும் இல்லையா, அதுலேயும் பிழை வரும் இல்லையா? அதான் அச்சில் இருக்கக்கூடிய பிழை எதுலேயும் வந்துடும், அதன் மூலயமா உருவாகக்கூடிய ஒரு பொம்மையிலையும் வந்துடும். அதே தான் இங்கே டிஎன்ஏவில் பேஸ் பேரில் ஏற்படக்கூடிய மாலிகுலர் லெவலில் ஏற்படக்கூடிய ஒரு பிழை எங்கே போவோம், ஃபீனோடைப்லேயும் வரும். ஜீனோடைப்பில் ஏற்படக்கூடிய பிழை ஃபீனோடைப் நம்ம மார்ஃபாலஜிக்கல் வெளிப்புற தோற்றத்துலையும் ஏற்படும். வெளிப்புற தோற்றம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய என்சைம் ஸ்ட்ரக்சர்லேயும் மாறிடும். அதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியா அப்படின்றாங்க. புரியுதா? ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்தது மியூட்டேஷன் அப்படிங்கிற டாபிக். இந்த டாப்பிக்கில் எப்படி வந்து சிக்கிள் செல் அனீமியாவில் பாயிண்ட் மியூட்டேஷன் நடக்குது, மியூட்டேஷன்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னா என்ன, பேஸ் சப்ஸ்டியூஷன்னா என்ன அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். தென் நம்ம அடுத்தது வாபுல் ஹைபாத்திசிஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கோம். தேங்க்யூ.